ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا لا تجعلنا فتنة للذين كفروا وغفر لنا ربنا إنك أنت العزيز الحكيم صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, வக்ஃபிர் லனா, எங்கள் இறைவா எங்களை மன்னிப்பாயாக. ரப்பனா இன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம், நிச்சயமாக நீ யாவற்றையும் மிகைத்தவனாகவும் அறிந்தவனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கிறாய் என்ற துஆவை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பதிவு செய்கிறான். அப்போ வக்ஃபிர் லனா ரப்பனா, எங்கள் இறைவா எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. ஒரு அடியான் பாவம் செய்வதை எப்படி அல்லாஹ் விரும்ப மாட்டானோ, அதே போன்று ஒரு அடியான் பாவம் செய்துவிட்டு தௌபா செய்வதை அல்லாஹ் விரும்புறான். எப்படி பாவம் செய்வதை அல்லாஹ் வெறுக்கிறானோ, ஒரு அடியான் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டு இருக்கிறத அல்லாஹ் வெறுத்துருவான். அல்லாஹ் விரும்ப மாட்டான். அது அல்லாஹ்விற்கு ரொம்ப பிடிக்காத ஒரு செயல். ஆனால் செய்த பாவத்தை நினைத்து ஒரு அடியான் அல்லாஹ்விடத்துல கையேந்தும் பொழுது, மன்னிப்பு கேட்கும் பொழுது, அது அல்லாஹ் அதிகமாக விரும்புகிறான். தௌபா செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்பதாக நாம் திருமறையின் மூலமாக பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறி காண்பிக்கின்றார்கள், ஒரு பாவத்தை ஒரு அடியான் செஞ்சுட்டு செய்த அந்த பாவத்தை நினைத்து அவன் வருத்தப்படுவது இருக்குது, செய்த அந்த பாவத்தை நினைத்து அவன் அல்லாஹ்விடத்துல அழுகுவது இருக்குது, செய்த அந்த பாவத்திற்காக மன்னிப்பு வாங்குவதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் அவன் மன்றாடுவது இருக்குது, அது அல்லாஹ்வை பெருமைப்படுத்தக்கூடிய செயல் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். இப்ப செய்த பாவத்தை நினைத்து அந்த வெட்கப்படுதல் இருக்குது, செய்த பாவத்தை நினைத்து தலை குனிவது இருக்குது. சில பாவங்கள் நமக்குள்ள என்ன செஞ்சிரும்னா அது ஒரு தலை குனிவை ஏற்படுத்தும். அந்த பாவம் யாருக்குமே தெரியாம அவர் தனிப்பட்ட முறையில செஞ்சிருப்பார். ஆனா செஞ்ச அந்த பாவம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா அவர் தன்னைத்தானே வெட்கப்பட வைக்கும். மனசுக்குள்ள நினைச்சுக்கிறார், நாம இப்படி ஒரு தவறான ஒரு செயலை செஞ்சிட்டோமே, நாம இப்படி ஒரு பாவத்தை செஞ்சிட்டோமே என்பதாக அவர் என்ன செய்யறாரு, தன்னைத்தானே வெட்கப்படுத்தி கொள்கிறார். இந்த ஒரு நிலை ஏற்படும். ஏதாவது ஒரு பெரும் கொண்ட பாவமாக இருக்கட்டும் அல்லது ஒரு சின்ன பாவமா இருக்கட்டும், அந்த பாவம் தன்னைத்தானே வெட்கப்பட வைக்குது. அவர் தன்னைத்தானே நினைச்சுக்கிறார், நாம இப்படி ஒரு செயலை செஞ்சிட்டோமே என்பதாக தன்னைத்தானே நினைத்து ஒருவர் வெட்கப்பட்டு கொள்றார். இல்ல அப்படின்னு சொன்னா அந்த பாவத்தை நினைச்சு அவர் என்ன செய்யறாரு, தலை குனிவை ஏற்படுத்துகிறார். தனக்குத்தானே தலை குனிவை ஏற்படுத்துகிறார். தனக்குத்தானே தலை குனிவா என்ன, அதாவது நிறைய நன்மை செய்யக்கூடியவர்கள்ட்ட இவர் பழகுறது கூட என்ன செய்யறாரு, அவங்கள கண்டா இவர் ஒதுங்கிக்கிறார். ஒரு 5 வேளை தொழுவக்கூடிய ஒரு தொழுகையாளி வரும் பொழுது அவரை பார்த்துட்டு இவர் ஒதுங்கிக்கிறார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, நாமளே பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அவங்கள்ட்ட நம்ம என்னத்தை பேசுறது என்கின்ற ஒரு சுபாவத்தை அவர் செய்யக்கூடிய பாவம் அவருக்கு ஏற்படுத்துது. நம்ம நிறைய பேரை பார்க்கிறோம், ஒரு நல்ல தொழுகையாளியோடு சில பேர் என்ன செய்ய மாட்டாங்க, ஒண்டி வர மாட்டாங்க, சேர மாட்டாங்க. ஆனா அவரிடத்துல அவருக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, நாம தொழுகிறது இல்லை, நாம நிறைய பாவங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம், நாம எப்படி இவங்க கூட போய் சேர்ந்து இருக்கிறது என்கின்ற ஒரு காரணத்தினால் நல்லவர்களையும் நன்மையார்களையும் கண்டார் அப்படின்னு சொன்னா அவர் இந்த காரணத்தினால அவர் ஒதுங்கிக்கிறார். இப்ப இவருடைய பாவம் இவருடைய உள்ளத்துல ஒரு உறுத்தலை ஏற்படுத்துது, வெட்கப்படுறாரு, தலை குனிகிறாரு. தொழுகக்கூடிய தொழுகையாளிகளை கண்டா இந்த காரணத்திற்காக வேண்டி, வேற காரணம் அல்ல. இவர் கூட போய் சேர்ந்தோம்னா நம்மளை தொழுவ கூட்டி போயிடுவாரு, இவர் கூட நம்ம சேர்ந்தோம்னா இவர் என்ன செஞ்சிருவாரு, நம்மளை பள்ளிவாசலுக்கு வான்னு சொல்லி நம்மளை டார்ச்சர் பண்ணுவாரு. இந்த காரணம் எல்லாம் இல்லாம இவங்க நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, நம்மிடத்துல பாவங்கள் இருக்குது என்பதாக தான் செய்த தவறுகளை நினைத்து நன்மை செய்யக்கூடிய நல்லவர்களை கண்டா அவர் என்ன செஞ்சுக்கிறாரு, அவரு ஒதுங்கிக்கிறார். இல்லை அப்படின்னு சொன்னா அல்லாஹ் நமக்கு என்ன நாடி இருக்கான்னு தெரியலையே, நமக்கு அல்லாஹ் என்ன நாடி இருக்கான்னு தெரியல, இப்படி பாவம் செய்யறமே. பாவம் செய்யாதவர்கள் யாருமே கிடையாது. எல்லோரிடத்திலும் ஏதோ ஒரு பாவம் நிகழும்.
இவர் தான் செய்யக்கூடிய பாவத்தை நினைச்சு அல்லாஹ் நம்மளை என்ன செய்ய போகிறானோ என்கின்ற எண்ணங்கள் ஒரு மனிதனுக்குள்ள உருவாயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள், அவர் செய்யக்கூடிய பாவங்கள் அவரை வெட்கப்பட வைப்பது, தலை குனிய வைப்பது, தன்னைத்தானே அவர் பாவத்தை நினைத்து தன்னைத்தானே அவர் என்ன செஞ்கிறார், தாழ்த்தி கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை, ஒரு சுபாவம் அவர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த எண்ணங்கள் உயர்வானது என்பதாக இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. அந்த எண்ணம் ஆக உயர்வானது. அது எந்த அளவுக்கு அது உயர்வானது அப்படின்னு சொன்னா, பெருமை தரக்கூடிய நன்மையை விட இது சிறந்தது, பெருமை தரக்கூடிய நன்மையை விட இந்த பாவம் சிறந்தது என்பதாக இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாபுல பதிவு செய்கிறார். இப்ப அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய சோதனை இருக்குது, அது இபாதத்துல கூட இருக்கும். அல்லாஹ் சோதனையெல்லாம் எங்க வச்சிருப்பான்? குடும்பத்துல மட்டும்தான் சோதனை வரும், பணங்காசுல தான் சோதனை வரும், பொருளாதாரத்துல தான் சோதனை வரும், அல்லது உடல் ரீதியாக நோயின் மூலமாக சோதனை வரும். இப்படி பல வகையில வந்தாலும் இபாதத்திலையும் அல்லாஹ் சோதனையை உண்டு பண்ணுவான். இபாதத்துல என்ன சோதனை வரும்னா, அவரால் இபாதத்தை செய்ய முடியாது, அதுதான் அவருக்கு சோதனை. ஒருவர் தொழுகுவாரு, அந்த தொழுகையை அவரால் சரிவர நிறைவேற்ற முடியாது, அது அவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இபாதத்தில் அல்லாஹ் வழங்கக்கூடிய சோதனை. 5 வேளை தொழுக வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கும், ஆனா ஒரு வேளை தான் தொழுக முடியும், 2 வேளை தான் தொழுக முடியும், மீன்றி 3 வேளை அவரால் தொழுக முடியாது. இப்ப இது இபாதத்துல இருக்கக்கூடிய சோதனை. இபாதத்துல அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சோதனையில வெற்றி கொள்வது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. ஏன்னு சொன்னா, சைத்தான் இருக்கிறானே, இப்லீஸ் இருக்கிறானே, அவன் மலக்குகளோட சேர்ந்து இருக்கிற வரைக்கும் அவனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அவனை அல்லாஹ் மலக்குகளோடு சேர்த்து வச்சிருந்தான். மலக்குகளுக்கு அல்லாஹ் என்பவன் யார் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை பாடம் நடத்தக்கூடிய ஒரு ஆசிரியராக இப்லீஸ் அல்லாஹ் வச்சிருந்தான். அது வரைக்கும் இப்லீஸுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை ஒரு மண்ணுனால அல்லாஹ் படைச்சு, அந்த மண்ணுக்கு போய் நீ தலைவனுங்க சஜிதா செய்யும் பொழுது அங்க பிரச்சனை உருவாகுது. அது ஒரு இபாதத். மலக்குமார்களை பார்த்து அல்லாஹ் சொன்னா அவங்க உடனே சஜிதா செஞ்சாங்க, அது இபாதத். அல்லாஹ் எதை சொல்றானோ அதை செய்வதற்கு பேர் தான் இபாதத். அப்ப மலக்குகளை பார்த்து அல்லாஹ் சொன்னா, இந்த மண்ணால் படைக்கப்பட்ட இந்த ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு, இந்த மனித சமூகத்துக்கு நீங்க தலைவனுங்க சஜிதா செய்யுங்கன்னு அல்லாஹ் சொன்னா, மலக்குகள் உடனடியாக சஜிதா செஞ்சாங்க, அது இபாதத். இப்லீஸும் செஞ்சிருந்தா முடிஞ்சு போச்சு. ஆனா அந்த இபாதத்து சைத்தானுக்கு சோதனையாக மாறுச்சு. சைத்தான் என்ன சொன்னா, யா அல்லாஹ், நான் எப்படி, என்னைய நீ நெருப்புனால படைக்கப்பட்டிருக்க, அந்த ஒரு மண்ணால் படைக்கப்பட்ட ஒரு படைப்புக்கு நான் ஏன் சஜிதா செய்யணும் என்பதாக அல்லாஹ்வினுடைய இபாதத்தை அவன் அந்த இடத்துல பெருமையை கொண்டு அவன் தோல்வி அடைந்தான் என்பதாக நம்ம வரலாறுல பார்க்கிறோம். அப்ப அருமையான சகோதரர்களே, இபாதத்துல கூட அல்லாஹ் என்ன செய்வான், சோதனைகளை ஏற்படுத்தினாலும் அதில் வென்று வருவது இருக்குது, அது ஆக உயர்வானது. அப்போ ஒரு நன்மையை தொடர்ந்து செய்யக்கூடியவரை விட பாவங்களை செய்துவிட்டு அந்த பாவத்திற்காக வேண்டி வெட்கப்படுதல், செய்த அந்த பாவத்திற்காக வேண்டி தன்னைத்தானே தலை குனிவை ஏற்படுத்திக் கொள்ளுதல், செய்த அந்த பாவத்திற்காக வேண்டி அல்லாஹ்வை நினைத்து பயந்து கொண்டே இருக்குது, இது பெருமை தரக்கூடிய நன்மையை விட சிறந்தது என்பதாக இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்போ அல்லாஹ் எப்போது ஒரு அடியானை மன்னிப்பதற்கு தயாராக ஆகிறான் அப்படின்னு சொன்னா, வகுப்பில்லனா ரப்பானா, என்னுடைய இறைவா எங்களை மன்னிப்பாயாக நம்ம மன்னிப்பு கேட்கிறோம். அல்லாஹ் எப்போ மன்னிக்க தயாராக ஆகுறான் அப்படின்னு சொன்னா, செய்த பாவத்தை நினைத்து ஒருவர் வெட்கப்படும் பொழுது, செய்த பாவத்தை நினைத்து ஒருவர் தன்னை தானே அருவருப்பு கொள்ளும் பொழுது அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். 2வது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, அதாவது தௌபா செய்து இபாதத் செய்வது மட்டும்தான் நமக்கு வேலை, வேற எந்த வேலையும் இல்லை. ஒண்ணு தௌபா செய்யணும், 2வது அல்லாஹ் கொடுத்த இபாதத்துகளை செய்யணும். இதுல எந்த குறையுமே வந்துடக்கூடாது. இந்த தௌபா செய்வதற்கும் இபாதத் செய்வதற்கும் அல்லாஹ் நம்மளை உறுதிப்படுத்தணும். அல்லாஹ் உறுதிப்படுத்தல அப்படின்னு சொன்னா இது ரெண்டுமே நம்மளால செய்ய முடியாது. தொழுகையா இருக்கட்டும், ஜக்காத்து கொடுப்பதாக இருக்கட்டும், அல்லது நோன்பு வைக்கிறதாக இருக்கட்டும், ஹஜ்ஜு உம்ராக்கள் செய்வதாக இருக்கட்டும், அல்லாஹ் யாரை உறுதிப்படுத்தினானோ அவர்களால் தான் இந்த இபாதத்துகளை செய்ய முடியும். அல்லாஹ் உறுதிப்படுத்தலன்னா இதை செய்ய முடியாது. ஏன்னு சொன்னா அல்லாஹ் நபிக்கே சொல்றா, லவுலா அன் சப்பத்னா, நபியே உம்மை நாங்கள் உறுதிப்படுத்தினோம் என்பதாக சொல்றான். உங்களை நாம் உறுதிப்படுத்தவில்லை என்று சொன்னால் நீங்க கூட வளைந்து கொடுத்திருப்பீர்கள் என்பதாக அல்லாஹ் யாரை பார்த்து சொல்றான்? அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி இது. அப்போ அவங்களை அல்லாஹ் உறுதிப்படுத்தினான்.
நபிமார்களை அல்லாஹ் உறுதிப்படுத்தினான். எதை கொண்டு அல்லாஹ் உறுதிப்படுத்தினானா, அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை கொண்டு அவர்களை உறுதிப்படுத்தின காரணத்தினால் அல்லாஹ்வே சொல்றான், உம்மை நாம் உறுதியான நிலைப்பாட்டில் வைத்திருந்தோம் என்பதாக குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் பதிவு செய்யறான். அப்ப அல்லாஹ் உறுதிப்படுத்தணும். ஒரு அடியானை அல்லாஹ் உறுதிப்படுத்தினாதான் அவரிடத்துல என்ன செய்ய முடியும், இபாதத்துகளும் தௌபாக்களும் அதிகமாக ஆக்கப்படும். அப்ப அல்லாஹ் நம்மை உறுதிப்படுத்தணும்னு சொன்னா ஷைத்தானினுடைய உணர்வுக்கு ஒருபோதுமே இடம் கொடுக்க கூடாது. ஷைத்தானுடைய உணர்வுக்கு ஒருபோதுமே இடம் கொடுக்க கூடாது. ஷைத்தான் எல்லா இடத்திலும் தன்னுடைய உணர்வின் மூலமாகத்தான் உள்ள வருவானே தவிர வேற வழியில் அவனால வர முடியாது. உணர்வுகளையும் ஆசைகளையும் தூண்டுவதன் மூலமாக நாம் அந்த ஆசைக்கும் உணர்வுக்கும் எது சரி எது தவறு என்பதை பார்க்காமல் உள்ளே நுழையும் பொழுது, அந்த உணர்வுக்கு அந்த ஆசைக்கு நம்ம கட்டுப்படும் பொழுது ஷைத்தான் ரொம்ப இலகுவாக என்ன செஞ்சிருவான், உள்ள வந்துருவான். அப்ப ஷைத்தான் அவனுடைய உணர்வுக்கு எந்த ஒரு மனிதன் இடம் கொடுக்கிறானோ அவனை ஷைத்தான் ரொம்ப சுலபமாக கொடுத்துருவான். இபாதத்தை கொண்டுலாம் வழி கெடுப்பது ஷைத்தானுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால இபாதத் அல்லாத காரியங்களின் மூலமாக ரொம்ப இலகுவாக வழி கெடுப்பான். அதுதான் பெருமை, அதுதான் கோபம். இது போன்ற செய்திகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உங்களுக்கு கோபம்ங்கிறது நமக்கு எப்ப வேணாலும் வரும், எந்த நிலையில வேணாலும் வரும். போன் பேசி இருப்போம், கோபம் வரும். ஒரு இடத்துல நடந்து போயிருப்போம், கோபம் வரும். கோபத்தை ரொம்ப இலகுவாக என்ன செய்வான், ஷைத்தான் கொடுப்பான். அதே போன்று பெருமையை ஷைத்தான் ரொம்ப இலகுவாக கொடுத்து இபாதத்தில் இருந்து அந்த அடியானை வழி தருவதற்கு எல்லா விதமான வேலைகளையும் இப்லீஸ் ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ பாவம் செய்து துடிப்பவனே சிறந்தவன் என்பதாக நாம் இந்த ஹதீஸின் வாயிலாக பார்க்கிறோம். அல்லாஹ்விற்காக வேண்டி செய்வதும், அவனிடம் உதவி தேடுவதும், அவனிடம் தௌபா செய்வதும் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது. அது யாராக வேணாலும் இருக்கலாம். நன்மை செய்யறவருக்கு மட்டும்தான் அல்லாஹ் மன்னிப்பை வழங்குவான் என்பதாக எந்த இடத்திலையும் அல்லாஹ் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லல. ஒருத்தன் பாவத்தை செஞ்சுட்டு துடிச்சான் அப்படின்னு சொன்னாலே அவன் பல நன்மைகள் செய்தவருக்கு உண்டான அந்த நற்கூலி அல்லாட்ட பெற்றுறான். பாவம் செஞ்சுட்டு ஒருத்தன் துடிச்சா போதும், அல்லாஹ் நான் இப்படி ஒரு பாவத்தை செஞ்சுட்டேனே என்பதாக உள்ள தளவில் அவன் துடித்தாலோ அல்லது அல்லாஹ்விடத்துல கையேந்தி அவன் கதறினாலோ என்ன செஞ்சிடும், அல்லாஹ் அவரை மன்னிக்க கூடியவனாக ஆகிவிடுவான். இந்த நிலைகள் இருந்தால் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுக் கொள்ளலாம். செய்த பாவத்தை நினைத்து வெட்கப்பட்டுக் கொள்வது, செய்த பாவத்தை நினைத்து துடிப்பது, செய்த பாவத்தை நினைத்து தன்னை தானே தாழ்த்தி கொள்வது, உள்ள தளவுல தாழ்த்தி கொள்வது. நமக்கு அல்லாஹ் என்ன சொல்ல போறான் தெரியலையே என்பதாக உள்ளத்தளவில் தாழ்த்தி கொள்வது இருக்குது. இது பெருமை தரக்கூடிய நன்மையை விட சிறந்தது என்பதாக நம்ம பார்க்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய பாவங்களை விட்டு நம்மை அல்லாஹ் பாதுகாப்பானாக. செய்த பாவத்திற்கு அவனிடத்தில் தௌபா செய்யக்கூடிய நல்ல நசீபை நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. வாயில்லாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு